போற்ற புகழ பாட எங்கள் கிருபைதாரும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனையிலே உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும், உம்முடைய மகிமை வெளிப்படுத்தும், உம்முடைய அக்கினி இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடும். போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், பலவீனங்கள், சோர்வு, அசதிகள், ஆண்டவரே வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் உற்சாகமான நிலவரமான ஆவியால் புதுப்பித்து இந்த இடத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் இடைகட்டி இந்த இடத்திலிருந்து விடுதலையோடு மகிழ்ச்சியோடு அப்பா சத்தியத்தை அறிந்தவர்களாக அவர்கள் கடந்து செல்ல கிருபை செய்யும். ஆம் ஆண்டவரே, நீர் நடத்தும் ஆண்டவரே. ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், நம்முடைய மகிமை வெளிப்படட்டும், ஆவியானவர் அசைபாடட்டும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒருமனப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து பாடி துதித்து ஆராதிக்க இந்த ஆராதனையை தொடக்க முதல் முடிவு இருந்தும் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தும், உம் நாமமே மகிமைப்படட்டும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆவியானவர் முற்றிலும் பொறுப்படுத்த நடத்தும்படியாக தாழ்த்தி பெருமையாக்கி இந்த கால வேளையில் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, துதி கன மகிமை எல்லாவற்றும் மக்கையை செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சோதரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 78வது பாடல், 78வது பாடல், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம் என்ற பாடலை மகிழ்ச்சியோடு விடுதலையோடு நாம் பாடி ஆராதிப்போம். உமக்கு சோத்திரோ, புகலிடமே உமக்கு சோத்திரோ, நம்பிக்கை உமக்கு சோத்திரோ, புகலிடமே உமக்கு சோத்திரோ. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரோ, புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க.
புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா நம்முடைய நம்பிக்கை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒருவர் மேலே இருக்கிறது. வேறு எங்கேயும் நம்முடைய நம்பிக்கை இல்லை. நம்பினவர்கள் யாவரும் கைவிடுவார்கள். ஆனால் தேவாதி தேவன் நம்முடைய பரம தகப்பன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சகோதரனே சகோதரி, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நம் நம்பிக்கையை கனப்படுத்துகிற தெய்வம், நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தெய்வம். மனிதர்கள் முன்பாக வெட்கப்படும் சூழ்நிலைகளிலே நம்மை விடவே மாட்டார். நம் தேவன் நம்மை விசுவாசத்தோடு அவர் மேல் உள்ள நம்பிக்கைக்கு அவர் அந்த நம்பிக்கையை கனம் பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், வேதனைகளை நீக்குவார், கண்ணீரை துடைப்பார். வெட்கப்படும் சூழ்நிலைகளில் இருந்து நம்மளை விடுவித்து எந்த இடத்துல தலை குறிந்தோமோ அந்த இடத்துல நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஆம், தேவன் மகா வல்லம் உள்ள தேவன், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே அவர் சமூகத்திலே நாம் மன மகிழ்ச்சியோடு துதித்து பாடி ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆகவே நாம் மன மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடுவோம். லௌகிக கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உலகத்திலே 1000 பிரச்சனைகள் இருக்கும், வீட்டுக்கு வீடு பிரச்சனை தான். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு நம் தேவாதி தேவன் இயேசு மகாராஜாவை முன்பாக பார்ப்போம். அவரை மாத்திரம் முன்பாக வைத்து இந்த நாளிலே துதித்து பாடி ஆராதிப்போம். வேற எந்த பிரச்சனையும் நாம் முன் கொண்டு வர வேண்டாம். எல்லாவற்றையும் பின்னாக தள்ளி நம் தேவாதி தேவன் இயேசு ராஜாவை முன்னாக வைத்து அவரை நோக்கி பார்த்து துதித்து பாடி ஆராதிப்போம். மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். ஆகவே மன மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 424வது பாடல், 424வது பாடல். சிங்க கபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூழலை இருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூழலை இருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூர சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சூழ்நிலைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் என்னை சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் என்னை சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே
சூழ்ச்சியனை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சியனை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்தவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்தவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெதியோ சூளை நேருமோ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியோ சூளை நேருமோ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியில் நான் இருந்தேன், அவர் என்னோடாக இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கெதியோ சூளை நேருமோ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியோ சூளை நேருமோ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெதியோ சூளை நேருமோ, அவர் என்னை காத்திடுவார். ஏன் சிங்க கெபியா இருந்தாலும் சரி, சூளை நெருப்புக்குள்ளே மாட்டினாலும் சரி, சிங்கங்கள் போல் சாசம் நமக்கு விரோதமாக கர்ஷித்து வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை காண்கிறவராயிருக்கிறார், நம்மை காப்பவராயிருக்கிறார். எதுவுமே நம்மை சேதப்படுத்தார். நம் தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். சகோதரனே சகோதரி, நமக்கு முன்பாக பாதைகளை செவ்வைப்படுத்துவார், இருளை வெளிச்சமாக்குவார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஒரு ஆயுதம் வாய்க்காதே பண்ணுவார். நம் தேவன் வல்லமை உள்ள தேவன், பராக்கிரமம் புரிந்த தேவன். அவர் அற்புதங்களின் தெய்வம், அதிசயங்களை செய்கிற தெய்வம். தானியேலை சிங்க கபில கொண்டு போட்டார்கள். சிங்கங்கள் அவனை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. அவன் சிங்கங்கள் இரவு முழுவதும் அந்த சிங்கங்கள் மத்தியிலே படுத்து அழகாக தூங்கினான். அவனை இந்த சிங்கங்கள் ஒன்றுமே சேதப்படுத்தவில்லை. காரணம், தானியேல் உண்மையும் உத்தமமாக ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டான், ஜெபிக்கிற வீரனாக அவன் காணப்பட்டான். ஆகவே ஜெபிக்கிறவர்களுக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு. ஜெபிக்கிறவர்களை எந்த பொல்லாத பிசாசின் கிரிகளும் சிங்கம் போன்று கர்ச்சித்து வந்தாலும் அது ஒன்றுமே அவர்களை சேதப்படுத்த முடியாது. சகோதரனே சகோதரியே, ஆகவே நாம் அதிகமாக ஜெபத்தில் அதிகமாக ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். தனி ஜெபம் பண்ணுவோம், கூடி ஜெபிப்போம், ஐக்கியத்தில் சபையில் வந்து ஜெபிப்போம், அதிகமாக குடும்ப ஜெபம் பண்ணுவோம். இப்படியாக நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் போது எந்த சிங்கங்களும் நமக்கு விரோதமாக கர்ச்சித்து வரவே முடியாது. எந்த பிசாசும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. நம்ம அருகே வந்து நம்மை சேதப்படுத்த முடியாது. சகோதரனே சகோதரியே, ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். தேவன் நம்மை அழைத்து வந்தார். தேவன் இந்த ஆராதனையிலே பங்கு பெற நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெற தேவன் ஜீவன் சுக பலன் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாளிலே ஒரு நன்றி இருதயத்தோடு அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். அவர் நல்லவர், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை காண்கிற தேவன். இதோ இஸ்ரவேலை காண்கிற தேவன் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம் நடுவே வந்து கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டு இருக்கிறார், நம்மை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய உள்ளங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். சகோதரனே சகோதரியே, ஆகவே எல்லாவற்றையும் அவர் மேல் வைப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி எல்லா பாரங்களையும், கஷ்டங்களையும், நஷ்டங்களையும், சஞ்சலங்களையும், வருத்தங்களையும் அவர் மேல் வைப்போம். அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் நமக்கு நிச்சயமாக வெற்றியை தருவார். வெற்றி வேந்தனாக நம் நடுவே நம் தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். எல்லா கவலைகளையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம்.
அவர் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வைப்பார். நம்மை சோர்ந்து போக விடமாட்டார், இழக்கரித்து போக விடமாட்டார். நம்மை அந்த நாட்களிலே ஒரு விதமான போராட்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோரும் முழங்காலில் நின்று பாடல் புஸ்தகத்திலே 425வது பாடல், 425வது பாடல். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவோ பகலோ என்னை நினைத்து இரவோனை நடத்தீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே.
பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி இந்த மாத இறுதியிலே கிருபையாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார், பாதுகாத்து வந்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். மாதத்தின் முதல்ல பார்த்தவங்க கடைசியை பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட மாய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இந்த மாய உலகத்திலே தேவன் நம்மை மட்டுமாக பாதுகாத்து மனேசராக நம் நடுவே கடந்து வந்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம் ஒருபோதும் வெட்கப்படும் சூழ்நிலைகள் வராதபடி பாதுகாத்து வந்திருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகள், பலவீன நேரங்கள், பலவிதமான போராட்டங்கள், வியாதி படுக்கைகள், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கி இருக்கிறார். நம் தேவன் மகா வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம் தேவன் அப்படியான மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்திலே, சபையிலே, ஊழியத்திலே செய்து கொண்டு வருகிறார். ஆகவே தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவரால் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை இது. ஆகவே இந்த சபையில் அங்கமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் வேலெடுத்து பாதுகாப்பார். அவர் நம்மோடு இருந்து நடத்துவார். எந்த பொல்லாப்பும் தீங்கும் நம்மை அணுகாதபடி தேவன் வேலெடுத்து பாதுகாத்து நம்மை நடத்துவார். ஆகவே மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படும் இப்பொழுது எல்லோரும் கூப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா, குப்பைகள் தூசிகள் உடைய சமூகத்தில் நிற்க தகுதியற்றவர்கள். அப்பா, எங்களை கூட உடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து உடைய பிள்ளைகளாய் மாற்றி உடைய சரீரமான சபையிலே வந்து அங்கமாய் ஆராதிக்க தொழுது கொள்ள கொண்டு வந்தீரே. உமக்கு கோடா கோடி துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம்பா. தகப்பனே, எங்கள் பாடல்களை அங்கீகரித்து ஆராதனை அங்கீகரித்து அப்பா தொடர்ந்து நடத்து. தொடர்ந்து நீர் பேசு. நாங்கள் எரிய வேண்டியவர்களை எரிய வேண்டும். நாங்கள் இறங்க வேண்டிய காரியத்தில் இறங்கணும். இந்த நாட்களிலே நீர் எங்களோடு இடைபடும். ஆவியானவர் எங்களை நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் தகப்பனே. துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்ம நேசரம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சோதரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிக்கும்படியா குறிக்கப்பட்ட சங்கீதம் 102ஆம் சங்கீதம். 102ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 102 பழைய ஏற்பாடு பக்கம் 733. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதே, உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு வளர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நாடோறும் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபடுகிறார்கள். நீர் என்னை உயரை தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாய் புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகி நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாவும் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பிரதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல்
அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உமது மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் ஆட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதிலே நினைத்துக் கொள்ளாதையும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாவரத்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆமென். உட்காரோ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாத இறுதி ஆராதனையிலும் பங்கு பெற தேவன் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்து பாதுகாத்து தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சபையில் நடைபெற ஊழியங்களுக்காக, சபையில் தடைப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் மறுபடியும் ஆவியில் அனல் மூட்டி எழுப்பப்பட நம் தேவ சமூகத்தில் ஒருவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலய தேவைகள், பராமரிப்பு வேலைகள், இன்னும் நம்முடைய சபையின் காரியங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. எல்லாவற்றுக்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம் நடுவிலே சகோதரி கார்த்திகை வந்து தன்னுடைய சாட்சியை தன் தாயாருக்கு செய்த தேவன் அற்புதத்தை நம் நடுவே சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு சோத்திரம். நான் வந்து கிறிஸ்டின் கிடையாது, நான் இந்துல இருந்து தான் வந்திருக்கேன். கேக்குதா? நான் இந்துல இருந்து தான் வந்திருக்கேன். நான் வந்து ஒரு சிச்சுவேஷனால தான் இங்க நான் கர்த்தருக்குள்ளேயே நான் வந்தேன். அது வரைக்கும் எனக்கு ஜீசஸ் பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி வரும்போது தான் எனக்கு இடையில நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அது எல்லாத்துலயுமே என்னை ஒவ்வொரு இடத்துலையும் தப்ப வச்சு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க ஏசப்பா. அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு வந்து இது ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சு. அது வந்து டாக்டர் பார்த்துட்டு அது கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 99% வந்து சாதா கட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுல கேன்சருடைய செல்லும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் ஏசப்பாட தான் ஜெபம் பண்ணி வேணேன். அப்புறம் ஃபாஸ்டர் எல்லாருமே ஜெபம் பண்ணாங்க எங்களுக்காண்டி. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை வந்து பயாக்சின் அனுப்பணும். அனுப்பி ரிசல்ட் ஒரு 5 நாள் கழிச்சு வந்துச்சு. அது வரைக்கும் ரொம்ப பயமாவே இருந்துச்சு. அப்புறம் ரிசல்ட் வரும்போது அது ஒண்ணுமே இல்ல, சாதாரண கட்டி, எந்த கேன்சர் கட்டியுமே கிடையாது, அது நீங்க வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அம்மா நல்லா இருக்காங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க நார்மலா நம்மளை மாதிரி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. கர்த்தருக்கு சோஸ்திரம். நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரி குடும்பத்தை, ஒரு இந்து குடும்பத்திலிருந்து தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். நானும் பாஸ்டர் அவர்களும் அவர்கள் அம்மா அவர்களுக்கு போய் ஜெபித்தோம். கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக வரப்போகிற 1ஆம் தேதி, இங்கே வருகிற 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாதம் முழுவதும் பாதுகாத்த தேவனை அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்து துதித்து பாடி ஆராதித்து தேவ கொடுக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டு அந்த மாதம் முழுவதும் வாக்கு தத்தை வைத்து செபிக்க, இந்த வாக்கு தத்தின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் செபித்து அந்த நாட்களில் கடந்து வர நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்திலே பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுவோம். தேவன் நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து இந்த இடத்திலிருந்து நம்மை ஆற்றி தேற்றி நம் கண்ணீரை துடைத்து ஒரு பெரிய விடுதலையோடு மகிழ்ச்சியோடு தேவன் நம்மை நடத்துவார். சத்தியத்தை அறிந்தவர்களாக இந்த இடத்திலிருந்து நாம் ஆனந்த களிப்போடு செல்ல கிருபை தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
முதல் செவ்வாய்க்கிழமை. நீங்கள் தயவு செய்து எல்லாரும் மறுபடி அன்போடு கேட்கிறோம். நீங்கள் வருவீர்கள் என்றால் இங்கிருந்து நாங்கள் வாகனத்தை ஆயத்தப்படுத்தி உங்களை அழைத்து செல்வோம். இந்த மெயின்டெனன்ஸுக்கு உரிய காரியங்கள், மற்ற காருக்குரிய அந்த கடன் இருக்கிறது, ஜெபியுங்கள், தயவு செய்து கொடுத்து உதவுங்கள். இந்த நாளிலும் கூட அருமையான ஐயா 2 காரியத்தை செய்தியாக சொன்னார்கள். ஒன்று இறங்கி வா, இன்னொன்று எரிந்து விட்டு வா. 2 காரியத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 2 காரியமும் விரிவான ஒரு காரியம். ஏசப்பா கிட்ட இறங்கி நம்ம அவரிடத்தில் வர வேண்டும். இன்னொன்று நம்மிடத்தில் உள்ள தேவையில்லாததை எரிந்து விட்டு அவரிடத்தில் வர வேண்டும். இதில் முதலாவதாக ஒரு பகுதியை பார்ப்போம். அடுத்து நேரம் இருந்தால் இன்னொரு பகுதியை பார்ப்போம். முதலாவதாக மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம். மார்க் 10ஆம் அதிகாரம். இதில் 46 52 வரைக்கும் பர்தீமு என்கிறதான ஒரு குருடனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்து வந்தவன், பிறவியிலேயே அவன் குருடனாக இருந்தபடினால் இந்த பர்தீமுவுக்கு வேற வேலை செய்ய தெரியாது. அப்படி வேலை செய்ய தெரியாதபடியினால் இந்த மகனை அவங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் எரிகோ பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிச்சை எடுப்பதற்காக அவனை கொண்டு போய் வைப்பார்கள். எனக்கு அன்பானவர்கள், அவனுடைய வாஞ்சை எல்லாம் அவனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை. அந்த நாட்களிலே அரசாங்கம் பிச்சை எடுக்கிறவனுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதான் பிச்சைக்கார ட்ரெஸ். இஸ்ரவேல் அரசாங்கம், இஸ்ரவேல் அல்ல, ரோம அரசாங்கம், ரோமாபுரி தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு வந்தது. பிச்சை யார் யார் பிச்சை எடுக்கிறார்களோ பிச்சை எடுக்கிறவர்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதுதான் பிச்சைக்காரருக்குரிய ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை போட்டா தான் பிச்சை எடுக்க முடியும். இந்த பர்தீமு என்ற குருடன் பிச்சைக்காரனாக இருந்தான். அவங்க குடும்பத்தார் அவனுக்கு ரோம அரசின் மூலமாய், அருமையானவர்களே, ஒரு பிச்சைக்கார ட்ரெஸ்ஸை வாங்கி அவனுக்கு டெய்லி உடுத்தி, அவன் சந்தை வீதியிலே குறிப்பிட்ட இடத்துல அவனை வைத்து பிச்சை எடுக்க வைப்பார்கள். அதுதான் அவனுடைய வாழ்வாதாரமாக இருந்தது. ஆனால் அவனுடைய வாஞ்சை எல்லாம், நான் பிச்சை எடுக்கக்கூடாது, இந்த பிச்சைக்கார ட்ரெஸ்ஸை நான் போடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் கேள்விப்பட்டிருக்கிறார். கேள்விப்பட்ட இவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பேருடைய கண்களுக்கு பார்வையை கொடுக்கிறார் இயேசு. எனக்கும் இயேசு பார்வையை கொடுப்பார். அவர் இந்த எரிகோ பட்டணத்திற்கு அவர் வரும் பொழுது நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். அவரை நோக்கி நான் கூப்பிட்டு என் கண்களுக்கு பார்வை வேண்டும் என்று கதறுவேன். அப்பொழுது நான் பார்வையை பெற்றுக்கொள்வேன் என்று நீண்ட நாள் அவர் காத்திருந்தார். அப்படி காத்திருக்கிற போது ஒரு நாள் இயேசு எரிகோ பட்டணத்துக்கு வருகிறார். வாசிக்கலாம். மார்க் எழுதின நற்செய்தி 10ஆவது அதிகாரம். அதில் 49வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். இயேசு இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார்.
பரிதிமு குருடனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, ஆம், அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், திடன்கொள், எழுந்திரு, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவனை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, தன் மேல் வஸ்திரம், ரோம அரசாங்கம் கொடுத்த மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நல்ல கவனமாய் கேளுங்க. இயேசு ஒரு நாள் எரிகோ பட்டணத்துக்கு போனார். எரிகோ பட்டணத்துக்கு போன உடனே கூட்டமாக அவர் கூட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். இந்த பரிதிமு குருடன் இதை கேள்விப்படுகிற மாத்திரத்தில் மார்க் 10:46 48 வரைக்கும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறாப்ல. எல்லாரும் அந்த குருடனை தடை பண்ணுகிறாங்க. மிந்திலும் அதிகமாய் கூப்பிடுகிறாப்ல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. உடனே வானத்துக்கும் பூமிக்கு அதிகாரமுள்ள இயேசு நிற்கிறார். அவனை அழைத்து வர சொல்லுகிறார். உடனே எல்லாரும் பரிதிமு குருடனை பார்த்து சொல்றாப்ல, திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார் என்று. அருமையான தேவனுக்கு அருமையானவர்களை அழைத்து இயேசு அவனுக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், எனக்கு கண்களுக்கு பார்வை உண்டாக வேண்டும், நான் சின்ன வயசுலேருந்தே குருடனா இருக்கிறேன் என்று சொல்லி தன்கிட்ட இருக்கிற மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்தான். பிச்சை எடுக்கக்கூடிய வஸ்திரத்தை அவன் எரிஞ்சிட்டான். எரிஞ்ச உடனே கர்த்தர் உனக்கு என்ன வேணும் என்று கேட்ட உடனே இயேசுவினிடத்தில் குருடன் சொல்லுகிறார், எனக்கு பார்வை அடைய வேண்டும், பார்வை அடைய வேண்டும், பார்வை அடைய வேண்டும். வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு அவனுக்கு பார்வையை கொடுத்தார். பார்வை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு இன்னொன்னையும் கொடுத்தார். மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்து போட்ட உடனே இயேசு அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நல்ல கவனிங்க. விசுவாசத்தோடு அவன் தேவனிடத்தில் கூப்பிட்டபடினால் அவனுடைய கண்களை அவர் திறந்தார். திறந்து மேல் வஸ்திரத்தை அவன் எரிஞ்சு விட்டபடினால் கண்களுக்கு பார்வை கிடைச்சிருச்சு. ஆண்டவர் இன்னொரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இந்த பரிதிமை குருடனுக்கு இலவசமாய் கிடைக்கிறது. தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவன் எப்பொழுது எரிந்தானோ, எரிந்த உடனே தேவன் அவனை அழைத்தார். அவன் கண்களுக்கு உனக்கு என்ன வேணும் என்று கேட்ட உடனே எனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். பார்வையை கொடுத்தார். கொடுத்துட்டு அடுத்து இலவசமா ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனுக்கு கர்த்தர் ஒரு வஸ்திரத்தை உடுத்து வைத்தார். அந்த வஸ்திரம் தான் என்ன வஸ்திரம் என்றால் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எதற்கு அருமையானவர்களே? இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அவனுடைய கண்கள் எப்பொழுதுமே மாம்சீக கண்களை கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிட்டார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தது எதுக்குன்னா, அவனுடைய ஆத்தும கண்கள் எப்பொழுதும் திறந்திருந்து இயேசுவை வாழ்நாள் முழுவதிலும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த அதிகாலை வேளையில பரிதிம குருடனை போல நம் கண்களுக்கு பார்வை இல்லாமல் இல்லை, பார்வை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார், ரட்சிப்பின் வஸ்திரம்.
இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எதற்கு என்றால், வாழ்நாள் முழுவதிலும் நம்முடைய ஆத்தும கண்களை கர்த்தர் திறந்து வைக்க. நம்முடைய ஆன்மீக கண்கள் மாம்சிக கண்கள் அல்ல, மாம்ச கண்ணு தான் திறந்திருக்கு. ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டு நாம் எல்லா நாளும் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். வாழ்நாள் முழுவதிலும் இந்த பரிதிமி என்ற குருடன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து ஆத்தும கண்கள் திறக்கப்பட்டது. வாழ்நாள் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவை அவன் பின்பற்றி வாழ்ந்தான். அதற்கு பின்பு அவன் பிச்சை எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக நல்ல வேலை செஞ்சிருப்பான், உழைத்திருப்பான், கர்த்தரை ஆராதிச்சிருப்பான், கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருப்பான், ஆலயத்துக்கு சென்றிருப்பான். முழுவதுமாக அந்த எரிகோ பட்டணத்தில் கிறிஸ்துவுக்காக அவன் வாழ்ந்திருப்பான். இந்த கால வேளையில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறக்க விரும்புகிறார். நம்முடைய மனக்கண்கள் எப்பொழுதுமே திறந்திருப்பதற்கு நமக்கு என்ன வஸ்திரம் தேவை? ரட்சிப்பின் வஸ்திரம். கரங்களை உயர்த்தலாமா? என்ன வஸ்திரம் தேவை? ரட்சிப்பின் வஸ்திரம். வாழ்நாள் முழுவதிலும் நம்ம மனக்கண்கள் திறக்கப்பட்டு வாழ ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு நம்ம ஆலயத்துக்கு வரணும். ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு உழைக்கணும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நாம் வாழ்நாள் முழுவதும் அவருக்காக வாழ ஒப்பு கொடுக்கணும். இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கு மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆண்டவர் மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்ட உடனே அவருக்குள்ளே மகிழ்ச்சி உண்டானது. இயேசு கிறிஸ்து மணவாளன். இந்த மணவாளனாகிய இயேசு உடனே அந்த பரிதிமு குருடனுக்கு கண்ணை திறந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தின உடனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தின உடனே அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. மனக்கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். வாழ்நாள் முழுவதிலும் 6 நாள் அவன் வேலை செய்தான். 7வது நாள் எரிகோ பட்டணத்தில் உள்ள ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை தொழுது கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுக்கு அருமையானவர்கள், ஆண்டவர் இந்த கால வேளையில நாம் எரிந்து போட வேண்டியவைகளை எரிந்து போட்டணும். தேவையில்லாத வஸ்திரத்தை எரிந்து போட ஒப்பு கொடுக்கணும். அந்த மனுஷன் அருமையானவர்களே, ரட்சிக்க மாட்டாத வஸ்திரத்தை, சிறையிருப்பின் வஸ்திரத்தை, பிச்சைக்காரனுக்குரிய வஸ்திரத்தை எரிந்து போட்டு உடனே தூக்கி தூரத்தில் போட்டு உடனே இயேசு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். சாதாரண கண்ணையும் திறக்க வைத்தார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து மனக்கண்களை திறக்க வைத்தார். மனக்கண்களை திறக்க வைத்தவுடனே ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை அவன் அனுதினமும் பின்பற்றி சென்றான். இதுதான் பரிதிமு குருடனுக்குரிய ஆழமான சத்தியம். நாமும் எரிந்து போட வேண்டியவைகளை எரிந்து போடுவோம். தேவையில்லாத வஸ்திரங்களை, தேவையில்லாவைகளை அருமையான தேவன் சென்ம சுபாவத்துக்குரிய காரியங்களை, மேல் வஸ்திரம் போல உடுத்தி இருக்கக்கூடிய காரியங்களை, நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை ஒரு வஸ்திரம் போல நாம் எரிந்து போட்டுவிட்டு இப்பொழுது
கர்த்தர் நமக்கு உடுத்துவிக்கிற கொடுக்கிற அருமைய வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவோம். ரட்சிப்பின் வஸ்திரம் நம்முடைய மனக்கண்களை திறக்க வைக்கிறது. திறக்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நம்ம மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது அவரை தொடர்ந்து பின்பற்றுவோம். சபையோடு ஐக்கியமாயிருப்போம், குடும்பத்தோடு ஐக்கியமாயிருப்போம், 6 நாள் வேலை செய்வோம். எல்லா விதத்திலும் ஆச்சரியப்படுகிற அளவில் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் எதை எரிந்து போட வேண்டும்? முதலாவது தேவையில்லாத வஸ்திரம் போல் இருக்கிற தேவையில்லாத சுவாபங்களை நாம் உரிந்து போட வேண்டும். எரிந்து விட, அதை எரிஞ்சிடணும். அப்பொழுது நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தின உடனே வேதம் சொல்லுகிறது மனக்கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. அந்த பரிதிம குருடன் பார்வையடைந்து மனக்கண்கள் வெளிக்கண்ணும் திறந்துருச்சு, உள்ளுக்கண்ணும் வந்தது. உடனே இவர்தான் உயிர் உள்ள தேவன், ஜீவன் உள்ளவர். அவரை பின்பற்றுகிறான். வாழ்நாள் முழுதும் அவருக்காகவே வாழுகிறான். இப்படியே நம்ம வாழ ஒப்பு கொடுப்போம். எரிந்து போட வேண்டியவைகளை எரிஞ்சு போட்டுட்டோம்னா நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நம்முடைய ஆத்தும கண்களை திறக்க வைத்து அவரை பின்பற்றும்படி தேவன் வாழ்நாள் முழுவதிலும் செய்து விடுகிறார். இரண்டாவது, இங்கே பரிதிம குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னொரு மனிதனை பழைய ஏற்பாட்டில் பார்க்க போகிறோம். யாத்திராகத்தின் புஸ்தகம், யாத்திராகத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 4. இங்கே மோசேயையும் மோசேயினுடைய மனைவியையும் மோசேயினுடைய பிள்ளைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அங்கே பரிதிமு என்கிறதான ஒரு குருடன் வஸ்திரத்தை எரிந்ததை பார்த்தோம். இங்கே மோசேயினுடைய குடும்பத்தில் என்ன தூக்கி எறியப்படுகிறது? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24, 25, 26 இவைகளை முறையாய் வாசிக்க நாம் கேட்போம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு, கர்த்தர் மோசேக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். நல்ல கவனிங்க. மோசே அழைத்த தேவன் மோசே எப்படி கொல்லுவார்? மோசே அருமையானது தன் மனைவி பிள்ளைகளோடு கானான் தேசத்துக்கு போகிறாப்புல. தேவன் அந்த அழைப்பின் ஊழியத்தை செய்ய போகிறாப்புல. அப்ப வழியில தன் மனைவி பிள்ளைகளை அழைச்சிட்டு செல்றாப்புல. அழைச்சிட்டு போகும் பொழுது ஏசப்பாவுக்கு கடும் கோபம். மோசையின் மேல கோபம் கிடையாது, மோசையின் மனைவி மேல பிள்ளைகள் மேல கோபம். அந்த கோபத்தை யார் மேல காட்டுறாரு அப்படின்னா மோசையின் மேலதான் காட்டுறாரு. மோசையிட்ட காட்டுறார். போகிற வழியிலே, கானானுக்கு போகிற வழியிலே மோசையை கொல்வதற்கு பார்க்கிறார். ஆண்டவர் மோசையை கொல்வதற்கு பார்க்கிறார். ஏன் கொல்வதற்கு பார்க்கிறாரு? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து, சிப்போரால் என்ன ரோல்? சிப்போரால் ஒரு கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து, தன்னுடைய புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, அதை தன்னுடைய அவன் கால்களுக்கு முன்னாலே எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால். ஆமா. இரண்டாவது கவனிங்க, எதை நாம் எடுத்து எரிய வேண்டும்? அங்கே வேதம் சொல்லுகிறது, மோசே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். மோசே நுனித்தோல் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். ஆமா. மனைவியை கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகளை பெற்றுட்டார். அப்படி பெத்தெடுத்த போது அருமையானவர்களே, பிள்ளைகளுக்கு 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படலை. மோசே கட்டாயப்படுத்துறாரு. மோசே, நாங்கள் இஸ்ரவேல் கோத்திரம், நாங்கள் யூதர்களுக்குரிய பாரம்பரியத்துக்குரியவங்க. எங்க முறைமையின்படி, இஸ்ரவேல் முறையின்படி 8வது நாள் விருத்த சேதனம் பண்ண, நுனித்தோல் விருத்த சேதனம் ஆண் பிள்ளைகளுக்கு. சிப்போராள்
மோசையினுடைய மனைவி, அதெல்லாம் முடியாது, அது உனக்கும் கடவுளுக்கும் வச்சுக்கோ, உனக்கும் உன்னுடைய யெகோவா தேவனுக்கு வச்சுக்கோ, என்கிட்ட நீ விளையாடாத, என் பிள்ளைகள் உன் மூலமா எனக்கு 2 பிள்ளை கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான், நான்லாம் நுனித்தோல் விருத்த சேதனம் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே ரொம்ப வாக்குவாதம், ரொம்ப காலமா. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தன் மனைவி பிள்ளைகளை நம்ம கூட்டுக்கிட்டு கானான் தேசத்தில் போய் லட்சக்கணக்கான மக்களை கானானுக்கு, எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு வழி நடத்துவதற்கு தன் மனைவி பிள்ளைகளை இடையில அழைச்சிட்டு செல்றாப்புல. இடையில அழைச்சி கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும், நீங்க வாங்க, நீங்க வந்தா தான் நல்லா இருக்க முடியும். இப்படிப்பட்ட நேரத்தில் மோசையை தேவன் கொல்ல பார்க்கிறாரு. ஏன் கொல்ல பார்க்கிறாரு அப்படின்னா, மோசையினுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணல. ஆகையினால் கர்த்தர் கடுங்கோபம் கொண்டு மோசையை கொல்ல பார்க்கிறார். உடனே மோசையினுடைய மனைவி சிப்போராள் கண்டுபிடிச்சுக்கிட்டா. என் புருஷன் அடிக்கடி சொல்லி இருக்கிறான், என்ன சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படணும், அப்பத்தான் நம்ம இஸ்ரவேல் கோத்திரத்தில் அங்கமாக இருக்க முடியும், இல்லைன்னா நம்ம அந்நியர்களாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி அவன் அடிக்கடி சொல்லி வந்ததை அவளுக்கு நினைவு வந்தது. ஐயோ, என் புருஷன் செத்து போயிடக்கூடாது, எனக்கு புருஷன் வேணும், ஆமா புருஷன் வேணும், ஆமா புருஷன் வேணும், புருஷன் வேணும்னு சொல்லி கண்டுபிடிச்சி தன் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம், ஒரு கற்களான கல் எடுக்கிறார். கல் எடுத்து பிள்ளைகளுக்கு நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி அந்த நுனித்தோலை தூரத்தில் எறிகிறாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, 2வது, நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அருமையானவர்களே நுனித்தோல் விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருதய விருத்த சேதனம். நீங்களும் நானும் இருதயத்தில் பாவம் என்ற நுனித்தோலை இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணணும், அதை தூக்கி எறியணும். பரிசுத்த ஆவியின் மூலமாய், இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய், தேவ ஆவியின் மூலமாய் நுனித்தோல் விருத்த சேதனம். நுனித்தோல்னா மாம்சிகத்தில் இல்லை, இருதயத்தில். இது புதிய ஏற்பாடு. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய இருதயத்தை, பாவம் நிறைந்த இருதயத்தை அருமையானவர்களே நுனித்தோல் என்ற பாவ நுனித்தோலை இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணி இருதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கிடணும். அப்போ முதலாவதாக நம்ம எதை எறியணும்? தேவையில்லாத ரட்சிப்பற்ற, ஆமா சென்ம சுபாவம் என்ற தேவனிடத்தில் ரட்சிக்க முடியாது, ரட்சிப்பதற்கு தடையாக இருக்கிற சுபாவத்தை நாம் தூக்கி எறிய வேண்டும், அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிய வேண்டும். 2வது, இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாவ நுனித்தோலை அறுத்து நாம் எறியணும். ஆமா, அறுத்து நம்ம எறியணும். எரிஞ்சிட்டு பரிசுத்தத்தை கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் வாழ்நாள் முழுவதிலும். ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். 2வதாக நுனித்தோல், இருதயத்தில் உள்ள நுனித்தோல், பாவம், அக்கிரமம், தேவையில்லாத ஐட்டங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள, பகை, இப்படி தேவையில்லாத இது நுனித்தோல். இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நுனித்தோலை நாம் விருத்த சேதனம் பண்ண ஒப்பு கொடுக்கணும். அதை விருத்த சேதனம் பண்ணி அதை தூக்கி தூரத்தில் எரிச்சிட்டு இயேசுவை பின்பற்றணும். பாவம் என்ற இருதயத்தில் இருக்கிற அந்த நுனித்தோலை அறுத்து, பரிசுத்த ஆவியில் அறுத்து, இயேசுவின் இரத்தத்தால் அறுத்து தூக்கி தூரத்தில் எரிஞ்சிட்டு இயேசுவின் இடத்தில் வா, வந்து அவரை பின்பற்று. இந்த 2 அனுபவத்துக்கு இந்த காலை வேளையில எரிந்து விட்டதை எரிந்து விட்டு அதற்கு பிறகு நாம் அவரை பின்பற்றணும். நாம எரிந்து போட வேண்டியவைகளை எரியாமல் நாம நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி அதை வச்சுக்கிட்டு இருக்க போய் தான் அவரை முழுசா பின்பற்ற முடியல, அறகுறையா பின்பற்றுகிறோம். ஆகையினால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மனதார ஆசீர்வதிக்கப்பட முடியல, தேவனுடைய விடுதலை நமக்குள் கிடைக்காமல் போகிறது. இந்த 2 நம்ம எரிஞ்சிட்டோம்னா நம்ம மனக்கண்கள் திறந்துடும். நம்ம மனக்கண்கள் திறந்துட்டோம்னா அவரை நம்ம பின்பற்றுவோம். வாழ்நாள் முழுவதிலும் ஆசீர்வாதமாக இருப்போம். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா.
மூணாவதாக நாம நம்முடைய வாழ்க்கையில எதை எரிஞ்சு படணும்? முதலாவது மேல் வஸ்திரம், தேவையில்லாத சுபாவத்தை எரிய வேண்டும், அந்த வஸ்திரத்தை எரியணும். இரண்டாவதாக அருமையானவர்களை, நுனித்தோல் என்ற பாவத்தை அறுத்து பரிசுத்த ஆவியினால் அறுத்து எரிஞ்சிடணும். இதற்குரிய விளக்கம் புதிய ஏற்பாட்டில் என்ன வசனம் இருக்கு வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் பக்கம் 209. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் புறம்பான மாம்சத்தில் செய்யப்பட்ட அந்த நுனித்தோல் விருத்த சேதனம் அல்ல. விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டில் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படிப்பட்டவைகளுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. எனக்கு அன்பான செல்ல மக்களே, நம்முடைய இருதயத்தில் பாவ நுனித்தோலை அறுத்து எரிஞ்சிடணும். பரிசுத்த ஆவியின் மூலமாய் இருதயத்துக்குள்ள வச்சுக்கிடணும். இதுதான் புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதம். எரிந்து விட வேண்டியவைகளை, பாவம் என்ற நுனித்தோலை எரிந்துவிட்டு பரிசுத்தம் என்ற உள்ளான மனிதனை உள்ளுக்குள்ள நம்ம வச்சுக்கிடணும். பரிசுத்தத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிடணும். அப்படி வச்சுக்கிடும் பொழுது இதன் மூலமாய் நம்ம கண்களை திறக்கிறார். என்ன கண்ணு? மனக்கண்களை திறக்கிறார். உடனே அவரை பின்பற்றும்படி செய்கிறார். வஸ்திரத்தை எரிந்துவிடு, நுனித்தோல், இருதயத்தின் நுனித்தோலாகிய பாவத்தை பரிசுத்த ஆவியினால் அறுத்து எரிஞ்சிருவோம். இந்த ரெண்டை எரிஞ்சு விட்டோம்னா நம்ம கண்கள், இருதய கண்கள் திறக்கப்படும், மனக்கண்கள். உடனே அவரை பின்பற்றுவோம். மூணாவது நாம் எரிய வேண்டிய எது? மூணாவது எதை எரியணும்? எதை எரிச்சிடணும்? எதை எரிஞ்சு போட்டணும்? தூரத்தில் எரிஞ்சிடணும். லேவியராகத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? இதை நான் படபடன்னு வஸ்திரத்தை எரிஞ்சிடணும், நுனித்தோலில் உள்ள பாவத்தை தூக்கி அறுத்து எரிஞ்சிடணும் வேகமா சொன்னோம்னா புரியாது. உங்களுக்கு நிறுத்தி இது பண்ணாதான் உங்களுக்கு அற்புதமாக புரியும். அப்புறம் தான் நாங்கள் 5 பாயிண்ட் 10 15 பாயிண்ட் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். மூணாவதாக எதை நம்ம வாழ்க்கையில் தூக்கி எரியணும்? லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதன் இறைப்பையை 126 பழைய ஏற்பாடு. அதன் இறைப்பையை அதன் மலத்தோடும் கூட எடுத்து, அதன் மலத்தோடு, மலம் என்றால் கக்கா, அவுட் சைடு, தேவையில்லாத கழிவு. அதன் இறப்பையை அதன் மலத்தோடு கூட எடுத்து அதை பலிபீட தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்து விட்டு. மூன்றாவது அருமையானவர்களே, ஆமா, நம்ம கிட்ட உள்ள மலத்தை எரிஞ்சிடணும். மூணாவது மலம் என்றால் நம்ம கிட்ட வயிற்றுக்குள்ள இருக்கு பாருங்க, அந்த மலம் கிடையாது. அதை நம்ம பாத்ரூமுக்கு போறோம், தண்ணி ஊத்துறோம், அவுட் சைடு போய் குழியை தோண்டி உபாகத்தில் போட்டிருக்கு, ஒரு குழியை எடுத்துக்கோ, ஒரு கம்பு குச்சியை வச்சுக்கோ, குழியை எடுத்துக்கோ, அதை தோண்டி மண்ணை மூடிரு, இல்லைன்னா அது கிருமி பரவும், உடம்புல பலவீனப்படும், பேட் ஸ்மெல் உண்டாகும். அது வயிற்றுல சாப்பாட்டுக்குரிய கழிவு. மிச்ச மீதியெல்லாம் பிளட்ல போய் சேர்ந்துடும். நல்ல சத்து உள்ளதெல்லாம்
உடம்புல ரத்தத்தில் சேர்ந்துடும். எலும்பு, நரம்பு, தசை, செல்ஸுகளுக்கு இரத்த அணுக்கள் உருவாக, சிகப்பான வெள்ள அணுக்கள் உருவாக அது பயன்படுத்தப்படுகிறது. சாப்பாடு, அதில் உள்ள கழிவு இருக்கு பாருங்க, அதான் மலம். மலம் 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 அந்த மலம் இருக்கு பாருங்க, அது சாதாரண மலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் புறா குஞ்சி, ஆடு, மாடு இறைப்பையோடு வரக்கூடிய மலத்தை நம்முடைய பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அருமையானவர்களே, என்னென்ன குற்றங்கள் செய்கிறோமோ அதற்காக பலி செலுத்தப்படும். அதில் இறைப்பையோடு வருகிற மலத்தை அந்த கக்காவை ஆட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, மாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, புறாவுக்குள்ள இருக்கக்கூடியதை பலிபீடத்திற்கு பக்கத்தில் தூக்கி, சாம்பல் கொட்டுகிற இடத்துல தூக்கி தூரத்தில் எரிஞ்சிடணும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆவிக்குரிய மலம் என்றால் அருவருப்பை குறிக்கிறது. கையை உயர்த்தலாமா? மலம் என்பது என்னத்தை குறிக்கிறது? அருவருப்பு. அருவருப்பா இருக்குப்பா, கக்கா இருந்தது அருவருப்பு. அப்ப என்ன நம்மகிட்ட உள்ள என்ன ஆவிக்குரிய என்ன அருவருப்பு நம்மகிட்ட இருக்கு? நிறைய இருக்கு பைபிள்ல. அந்த பைபிள்ல நிறைய இருக்கு. அதுல ஒன்ன பாருங்க, உபாகமம் 16ஆம் அதிகாரம். அருவருப்பு என்ற கக்கா, அந்த கக்காவை, அருவருப்பாகி ஆவிக்குரிய கக்காவை நம்ம தூக்கி தூரத்தில் எரியணும். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 18 மன்னிச்சுக்கோங்க 18. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9 சில வசனங்களை வேகமாக வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி, அந்த ஜாதிகள் எது? நல்ல கவனிங்க. எது மலம்? அருவருப்பு தான் மலம். அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். நீ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தை காரணம் செத்தவர்களிடத்தில் குழி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளேயே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பானவன். இது ஒரு மலம், இது ஒரு சீக்கக்கா. இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். நல்ல கவனிங்க. எந்த அருவருப்பு, எந்த கக்காவாகிய அருவருப்பை நம்ம தூக்கி போடணும்னா, புறஜாதியர்கள் என்னென்ன முறைமைகளின்படி செய்கிறார்களோ அதுதான் அருவருப்பாகிய கக்கா, மலம். இதை நாம் தூக்கி தூரத்தில் எறியணும். நீங்க கிறிஸ்தவர்களை பாருங்க, ஏசப்பா ஏற்றுக்கொண்டவங்களை பாருங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தான் கல்யாணம் முடிக்காங்க. இதுதான் ஒரு மலம். இந்த மலத்தை தூக்கி தூரத்தில் எறியும். இந்த மலத்தை, அந்த அருவருக்கப்படக்கூடிய இந்த மலத்தை தூக்கி நம்ம தூரத்தில் எரியணும். தூரத்தில் எரிஞ்சிடணும். இது நாற்றம் எடுக்கக்கூடியது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பாருங்க, இப்படிப்பட்ட மலத்தை வாழ்க்கையில வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சாதாரண வயிற்றிலிருந்து கழிஞ்சு போகிற மலம் தண்ணியை வச்சு சுத்தப்படுத்திடுதோம். சின்ன பிள்ளைகள் கக்கா இருக்குது, அதை முத்தம் கஞ்சிரும். ஆமா, கக்கா இருந்துட்டியா அப்படின்னு. அந்த கக்காவிட நாம புறஜாதிகளுடைய முறைமையை கற்றுக்கொண்டு அருவருப்பு என்ற கக்காவை நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த கக்காவை தூக்கி தூரத்தில் எரிஞ்சு பரிசுத்த ஆவியானுடைய தண்ணியை கொண்டு கழுவ நம்ம ஒப்பு கொடுக்கணும். கரங்களை உயர்த்தலாமா? ஒரு வீடு பிரதிஷ்டை, நாம் 4 நட்சத்திரம், கல்யாணம் முடிக்கும் போது 4 லட்சம். ஊழியக்காரன் குடும்பத்தில் அப்படிதான் செய்யறாங்க. மூப்பர்கள் குடும்பத்தில், விசுவாசிகள் குடும்பத்தில் ஒரு வீடு கட்டும் போது, ஒரு வீடு வானம் தோண்டும் போது, செங்கல் வைக்கும் பொழுது, மூளைக்கல் வைக்கக்கூடிய வேளையில், நிலைக்கால் வைக்கும் போது, அடுத்தால வீடு பிரதிஷ்டை பண்ணும் போது, திருமணம் முடிக்கும் போது,
வீட்டை விட்டு வெளியே, நிறைய கிறிஸ்தவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது நல்ல நேரத்தை பார்த்துட்டு தான் போவாங்க. சில வீடுகள் பணத்தை பைக்குள்ள வச்சு வெளியே போகும்போது நல்ல நேரத்தை பார்த்தா வெளியே போகணும். ஆமாம், சில மூஞ்சலை முழிச்சிட்டோம்னா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். அட கக்காவை வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிய, ஐயா ஏன் அம்மா கக்கா கக்கா கக்கா, இந்த கக்காவை இந்த அருவருப்பை தூக்கி போட்டிருக்க. அல்லேலூயா. கிறிஸ்தவன் கெவிளி அடிச்சா நல்ல நேரம் கெட்ட நேரம், கெவிளி அடிக்க கெட்ட நேரம் வந்துட்டு. ஐயா ஆமா, சில ஆட்கள், சில கிறிஸ்தவர்கள் செத்து போன நபர்களை வழிபடுறது, கல்லறைக்கு போய் வருஷத்துக்கு ஒரு முறை மெழுகுதிரி இது பண்றது, ஆமா அங்க போய் இது பண்ணி முட்டு போட்டு ஜெபிக்கிறது, இதெல்லாம் விக்கிரக ஆராதனை அல்லவா? இதெல்லாம் அருமையானவர்களை முறையற்ற ஒரு வாழ்க்கை அல்லவா? கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படிப்பட்ட அருவருப்பு என்ற இந்த மலத்தை அருவருப்பாகிய மலத்தை தூக்கி எறிய வேண்டாமா? ஆமா, தூக்கி எறிய வேண்டாமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மலத்தை தூக்கி தூரத்தில் எறி, அப்பத்தான் நீ உத்தம வாழ்க்கை, உத்தமன் என்று நான் உன்னை சொல்ல முடியும். அப்பத்தான் நீ உன் மனக்கண்களை நான் திறக்க வைக்க முடியும். அப்பத்தான் நான் உன்னை ஆமா என்ன நீ பின்பற்ற வர முடியும். என்னை பின்பற்றி என்னை நான் ஆசீர்வதிக்க முடியும் என்று அன்னைக்கு கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் அருவருப்பாகி இந்த மலத்தை நம்ம தூக்கி போடணும். நிறைய அருவருப்பு பைபிள் இருக்கு, அதை குறித்து இன்னொரு நாள் எடுப்போம். இந்த 3 விதமான அருவருப்பை காலையில் இந்த 3 விதமான காரியத்தை தூக்கி எரிஞ்சு. முதலாவது மேல் வஸ்திரம் என்ற சென்ம குணம், சென்ம சுபாவம், இதை தூக்கி எரிஞ்சு போது ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார். 2வதாக எதை தூக்கி எரியணும் அப்படின்னா, ஆமா இருதயத்தில் இருக்கிற பாவத்தை, அந்த நுனித்தோலை பரிசுத்த ஆவியினால் அறுக்கப்பட்டு ஏசப்பா தூக்கி ஆமா எரியிறேன்னு சொல்லி எரிஞ்சி பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வரணும். முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரம், 2வது பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, மூணாவது அருவருப்பென்ற மலம் இவைகளை தூக்கி எரிய நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிறைய பாயிண்ட் இருக்குது, எரிகிறதுலே நிறைய பாயிண்ட் இருக்குது. அதை இன்னொரு நாள் பார்ப்போம். அடுத்து இறங்கி வா, அதை இன்னொரு நாள் ஐயா சொல்லும் பொழுது இறங்கி வா. லூக்கா 19 அருமையானவர்களே, சகைவு காட்டத்தை மரத்தில் உட்கார்ந்துருக்காப்புல, ஏசப்பா பேரை சொல்லி அழைத்து இறங்கி வா. அதை இன்னொரு நாள் தியானிப்போம். ஆமா, எரிந்து விட்டு என்னிடத்தில் வா, உன் மனக்கண்களை நான் திறக்கிறேன், என்னை பின்பற்றுவாய், உன்னை ஆசீர்வதிப்பேன். எரிந்து விட்டு என்னிடத்தில் வா, இறங்கி வா. அது இன்னொரு நாள் நான் பார்ப்போம். இறங்கி வா. இப்ப எரிய வேண்டியதை எரிந்து விட்டு என்கிட்ட வா, உன் மனக்கண்களை திறக்கிறேன், நீ என்னை பின்பற்றுவாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் உன்னை வைப்பேன். எல்லாரும் அப்படி எழுந்து இருக்கலாம். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன், உமக்காகவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதானக்காரரே. என்னை தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதானக்காரரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் புது ஜீவன் வந்தது. உங்க வாயின்
வார்த்தையால் புது ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரரே. பாயிரக்கமும் கிருவுள்ள எங்கள் தேவாதி தேவனே சப்பா, தர்மையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளில் அப்பா உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளில் நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக உம்மை நன்றி இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் ஜென்ம சுபாவமாகிய ஆடையை தூக்கி எறியும் அப்பா. இருதயத்தில் இருக்கிற பாவத்தை தூக்கி எறியணும், நீ எறியணும்பா அப்பா. எங்கள் அருவருப்புகளை எங்கள் இருதயத்தில் வைக்காதபடி, சரீரத்தில் இருக்காதபடி, நாங்கள் செய்யாதபடி அந்த அருவருப்புகளை தூக்கி எறிய வேண்டும். இந்த நாளிலே நாங்கள் எறிய வேண்டிய எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் உமக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்ய ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் அக்கினி அபிஷேகம் எங்களில் இறங்கி எங்களை நடத்தட்டும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு அக்கினி ஜுவாலையாக மாற்றும். செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், சௌக்கியம், சத்துவம், பலன்தார். எந்த பலவீனமும் யாரை நெருங்காதபடி, பாதைகள் கூடாரத்தை அணுகாதபடி, வீட்டை சுற்றி எலியை சுற்றி பரிசுத்த அக்கினி மதிலிட்டு சூழ பாளையம் இறங்கி நீ பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வர தடைப்பட்ட குடும்பங்களையும் ஆசீர்வதி நடத்தும். உம் நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். எங்கள் ஐயா ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, மற்றும் கிளை ஊழியர்கள், கிளை சபைகள், விசுவாச குடும்பங்கள், மூப்பொருள் பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதி. பாஸ்டர் ஜெயக்குமார் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதி. பாஸ்டர் ஜெயக்குமார் நல்ல சுகத்தையும் பலனையும் வல்லமை அக்கினியாக கொடுத்து வல்லமையாக அவரை வார்த்தைக்காக சத்தியத்துக்காக எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்கள் தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம் தகப்பனே. துதி கனம் மகிமை எல்லாவற்றும் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடவுகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.